வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல், அதாவது மையத்தை பயன்படுத்தி. சோ எடுத்துக்காட்டு 4.29 பாருங்க. 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைக. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, தட் இஸ் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை நம்ம வரையணுமா. வரைஞ்சதுக்கு அப்புறம் வட்டத்தின் மேல வந்து ஒரு புள்ளி P அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த புள்ளி வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், தொடுகோடு வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, ரைட். அப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு அளவு தான், தட் இஸ் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம், ரைட். அப்ப நம்ம தீர்வு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ தீர்வுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கணும், தட் இஸ் R சமம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து லெஃப்ட் சைட்ல போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ உதவி படத்தை வந்து நம்ம ரைட் சைட்ல போட்டுக்கலாம், ரைட். ஸோ ஒரு காயினோ இல்லை ஒரு ப்ரோ சர்க்கிள் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ஸோ ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வட்டத்தினுடைய ஒரே ஒரு புள்ளி தொட்டுட்டு செல்ற மாதிரி நம்ம ஒரு தொடுகோடு மட்டும் இப்படி போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, தட் இஸ் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஸோ நீங்க இருந்து நீங்க இந்த நீளத்தை, அதாவது ஆரம் இது, ஸோ இந்த ஆரத்தை நீங்க போட்டுக்கோங்க, ரைட். இப்போ இந்த ஆரம் என்னது, R சமம் 3 சென்டிமீட்டர், அதை போட்டுக்கோங்க, ரைட். இந்த இடம் தான் வந்து Pங்கிற புள்ளி, ரைட். இப்போ 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைஞ்சாச்சு. அடுத்தது P அப்படிங்கிற புள்ளியில ஒரு தொடுகோடும் போட்டாச்சு. இந்த தொடுகோடு பாத்தீங்கன்னா T மற்றும் T டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க, சரி. ஓகே, இது புத்தகத்துல வந்து கிராஸா இருக்கும். ஸோ நீங்க அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ரெண்டுமே சரிதான், ரைட். இப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம உண்மைப்படத்தை போடலாம். ஸோ உண்மைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ காம்பஸ் எல்லாம் வச்சு போடணும், போட்டு காமிக்கிறேன், அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ கணக்குல 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பஸ் எடுத்து ஸோ 3 சென்டிமீட்டர் அளவு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வட்டத்தை நம்ம வரையணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வட்டத்தை வரைஞ்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ அந்த 3 சென்டிமீட்டரை விட குறைவான அளவு நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் இப்போ வந்து இது 3 சென்டிமீட்டரா, ஸோ இப்போ அதை விட குறைவான அளவு அப்படின்னா ஸோ அதோடய கொஞ்சம் குறைவா இப்போ 2.5 அந்த மாதிரி அளவு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்த P அப்படிங்கிற புள்ளியா நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காம்பஸை கொண்டு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த Pங்கிற புள்ளி மேல இந்த காம்பஸோடைய முனையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பென்சில் முனையை இப்படி எடுத்துட்டு ஸோ இப்போ 3 சென்டிமீட்டரா இந்த அளவு, அப்ப அதை விட குறைந்த அளவாக இப்போ ஒரு 2.5 அல்லது 2 சென்டிமீட்டரோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ ஒரு வட்டவில்ல வரையலாம். சரி, வட்டவில்ல வரைஞ்சோன்னா அந்த அளவை மாற்ற வேண்டாம். மாத்தாம என்ன பண்றீங்க, இந்த காம்பஸோட முனையை எடுத்துட்டு போயிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பென்சில் முனையை வச்சுட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்க் போடலாம். இந்த மாதிரி ஆர்க் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பஸ் முனையை எடுத்துட்டு போயிட்டு எந்த இடத்துல நம்ம வட்டவில்ல வச்சு வெட்டினோமோ, இந்த 2 வட்டவில்லும் வெட்டிக்கிச்சோ அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ பென்சில் முனையை நம்ம வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒரு ஆர்க்கை நம்ம வரையலாம். சரி, இப்போ கொஞ்சம் தூரத்துல இப்படி மேலே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் இப்படி போடணும். ஆர்க் போட்டதுக்கு அப்புறம் இந்த காம்பஸ் முனையை கொண்டு போய் இதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம பென்சில் முனையை இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இன்னொரு ஆர்க்கு இது வழியா நம்ம போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்க் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வெட்டுப்புள்ளி கிடைச்சது இல்லவா. ஸோ அந்த வெட்டுப்புள்ளி இந்த இடத்தையும் அடுத்தது இங்க Pங்கிற புள்ளி இருக்கு இல்லையா, இது வழியா நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த வெட்டுப்புள்ளி மற்றும் இந்த P அப்படிங்கிற இந்த புள்ளி வழியாக நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு தொடுகோடை இந்த மாதிரி நம்ம போடணும். ஓகே, போட்டோம்னா இதுதான் நம்ம வந்து இந்த படத்திற்கு உண்டான தொடுகோடுன்னு சொல்லுவோம். கட்டாயமாக இந்த வெட்டுப்புள்ளி மற்றும் இந்த புள்ளி வழியா தான் அது வந்து போயிருக்கணும். ஸோ இனி நம்ம பேரை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பேரை கொடுத்துக்கோங்க. தட் இஸ் இந்த இடத்துல O அப்படிங்கிற மையம், அடுத்தது இந்த இடம் Pங்கிறது முன்னாடியே அதான் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க T அண்ட் T டேஷ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வட்டவில் வெட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்த M அப்படின்னும் இந்த இடம் Nன்னு போடுங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது இந்த T டேஷ் அப்படிங்கிற அந்த கோட்டை நம்ம இந்த மாதிரி T டேஷ்னு போட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். ஸோ இப்படி நம்ம உண்மை படத்தை போட்டது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ தட் இஸ் வரைமுறை எழுதலாம். ஸோ உண்மை படத்துல நான் காம்பஸ் வச்சு போடும்போது நான் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி 90 டிகிரில இருக்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். நீங்க வந்து ஸோ இப்படியும் போடலாம், இந்த மாதிரி சாய்வுலையும் நீங்க போடலாம், அல்லது நான் போட்ட மாதிரி ஸோ இந்த மாதிரி சாய்வுலையும் நீங்க வச்சு நீங்க போடலாம். எப்படி போட்டாலுமே மார்க் உண்டு, ரைட். இப்போ வரைமுறை பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம என்னது நம்ம கொஸ்டின்லேயே பார்த்திருப்போம். தட் இஸ் பாருங்க, இருக்க 3 சென்டிமீட்டர் ஆரமுட்ட வட்டம் வரைகன் இருக்கா. ஸோ அதான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கேன். தட் இஸ் ஓவை மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. இப்ப செகண்ட் பாயிண்ட்ல என்ன எழுதலாம், இந்த வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இங்க கீழே எழுதலாம். தட் இஸ் பாருங்க, ஸோ அங்கதான் எழுதியிருக்கு பாருங்க. தட் இஸ் வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து OPயை இணைத்தேன் அப்படின்ட்டு. தட் இஸ் P அப்படிங்கிற புள்ளியை இணைச்சு நம்ம என்ன பண்றோம், OPயை வந்து நம்ம இணைக்கிறோம். அதான் அங்க வந்து கொடுத்துருக்காங்க, ரைட். அப்ப தேர்ட் பாயிண்ட் பாருங்க, P என்ற புள்ளி வழியே
ஓபிக்கு செங்குத்தாக டிடி டேஷ் வரைந்தேன். ஸோ பி என்ற புள்ளி வழியே அப்படின்னா, அப்ப பி அப்படிங்கிற புள்ளி வழியே இந்த ஓபிக்கு, ஓபின்னா இந்த ஆரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், செங்குத்தா ஒரு செங்குத்தா இருக்கிற மாதிரி ஒரு என்ன பண்றோம், டிடி டேஷ் அப்படிங்கிற ஒரு லைனை நம்ம வரைகிறோம். அந்த லைன் தான் என்னது, தொடுகோடு. ஸோ அதுதான் நம்ம 4வது பாயிண்ட்ல எழுதுறோம். தட் இஸ் டிடி டேஷ் ஆனது தேவையான தொடுகோடு ஆகும். ஏன்னா எப்பவுமே இந்த ஆரமானது இந்த தொடுகோட்டுடன் எப்பவுமே 90 டிகிரில தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை தொடுகோடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படித்தான் நம்ம வரைமுறையா 4 பாயிண்ட்ல கூட எழுதிடலாம். ரைட். ஸோ இது ஃபுல்லா இந்த மாதிரி போட்டா மட்டும்தான் நமக்கு என்ன மார்க் கொடுப்பாங்கன்னா 8 மார்க் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்ப பயிற்சி 4.4 இருக்கக்கூடிய 11வது சம் பாருங்க. பிஐ மையமாக கொண்ட 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு R என்ற புள்ளியில் தொடுகோடு வரைக. ஸோ நான் போன சம்ல போட்ட மாதிரி தான் தீர்வு அப்படிங்கும்போது என்ன எழுதணும், தட் இஸ் ஆரம் சமம் 3.4 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், உதவிப்படுத்த ரைட் சைட்ல போடணும். ரைட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கணும். ஓகே, வட்டத்தை போட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ தொடுகோடு போட போறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம 2 பக்கமும் ஆரோ மார்க் வர மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுட்டுலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சென்டர் பாயிண்ட் குறிக்கணும். ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட் என்ன ஓன்னு தெரியும். ஸோ ஓவை குறிச்சிக்கோங்க. அடுத்தது நீங்கள் அங்கேருந்து இப்படி 90 டிகிரியில் தான் இருக்கணும் இந்த ஆரம். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ இது என்னது 3.4 சென்டிமீட்டர். இந்த இடம் ஓன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆரம் சமம் 3.4 சென்டிமீட்டர் அப்படி சொல்லிட்டு எழுதிருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு சொல்லுவோமா. அடுத்தது இங்கே டி டேஷ் அப்படிங்கிற அந்த புள்ளிகள் இருக்கு. ரைட். இப்போ இந்த கோட்டினுடைய பேர் டிடி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டுருங்க. இப்போ நம்ம உண்மைப்படுத்த காம்பஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன அளவு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3.4 சென்டிமீட்டர் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 3.4 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கு. ஸோ போட்டாச்சு. அதன் பின்ன என்ன பண்ணணும், ஸோ நம்ம காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ நம்ம காம்பஸில் ஸோ 3.4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஸோ இதுல இருந்து இப்போ 3.4 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி 3.4 சென்டிமீட்டர். ஓகே, இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு ஸோ நம்ம இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வட்டம் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 3.4 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய காம்பஸை வந்து ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். சரி, ஏன்னா இந்த இடம் என்னது நம்மளுக்கு தெரியும், பி அப்படிங்கிற புள்ளி. இப்போ பி அப்படிங்கிற புள்ளியில் நம்ம வந்து காம்பஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து இப்படி திருப்பிட்டு ஸோ அந்த 3.4 சென்டிமீட்டரோட கொஞ்சம் கம்மியாக இப்போ ஒரு 3 சென்டிமீட்டரோ இல்லது ஒரு 2.7 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ஆர்க் போடலாம். ரைட். இந்த மாதிரி ஆர்க் போட்டோன்னே ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். சரி, போட்டு முடிச்சோடனே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மறுபடியும் இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆர்க்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்துட்டு ஸோ நம்ம இப்போ போட்ட அளவை வந்து மாற்றாமல் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் இங்கே கொண்டு போயிட்டு நான் இப்போ இங்கே ஒரு ஆர்க் போட போகிறேன். ரைட். ஸோ இங்கே ஒரு ஆர்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அந்த அளவை மாற்ற வேண்டாம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஸோ இதை கொண்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு அதாவது இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த வில் மேலேயே இன்னொரு ஆர்க்கை நம்ம வந்து இப்போ வரையலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடறோம். ஓகே, வரைஞ்சோன்னா இப்போ அந்த அளவை மாற்ற வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய காம்பஸ் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஸோ இப்படி ஒரு ஆர்க்கு அந்த அளவு மாற்றாமல் என்ன பண்ணணும், நம்ம இங்கேருந்து இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய பென்சிலை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அளவே மாற்றவே கூடாது. ஸோ மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ஆர்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டோன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு வெட்டும் புள்ளி நமக்கு கிடைச்சிருது. ரைட். இப்போ இந்த வெட்டும் புள்ளியும் அடுத்தது இந்த பி வழியாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோடு வரையணும். அதுதான் தொடுகோடு. ஸோ நான் ஸ்கேல் வச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு தொடுகோடு போட்டுடலாம். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ அதுதான் வந்து தொடுகோடுன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். அது போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ மேலேயும் கீழே இந்த மாதிரி ஆர்க் போட்டுட்டு அதன் பின்ன நேமிங் கொடுத்துக்கலாம். தட் இஸ் பாருங்க, இந்த இடம் ஓ, அதாவது வட்டத்தினுடைய மையம். அடுத்தது இந்த இடம் வந்து பி அப்படிங்கிற புள்ளியாக நம்ம குறிச்சோம் இல்லையா. ஸோ அதை அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த ஆர்க்கு போட்டோம்ல, ஸோ 2 இடத்துல வெட்டியிருக்கோம் இல்லையா, அதை எம் அண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த இடத்த கூட நீங்கள் எல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்த நம்ம எல்ன்னு கூட வச்சுக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் என்னது, தட் இஸ் இந்த கோடு இருக்கு இல்லையா, தொடுகோடு இருக்கு இல்லையா, அந்த தொடுகோடு மேலே வந்து டி மற்றும் டி டேஷ் அப்படிங்கிற 2 புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த தொடுகோடை வந்து டி டேஷ்ன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ போன சம்ல பார்த்த மாதிரி தான் ஸோ வரைமுறை எழுதணும். தட் இஸ் இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் நம்ம போட்டோம் இல்லையா, அதை மட்டும் மாத்திட்டு 3.4 சென்டிமீட்டர் போட்டு மீதி எல்லாம் அப்படி எழுதிருங்க. அவ்வளவுதான். ஸோ எப்படி எழுதுவீங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவை மையமாக கொண்டு 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வட்டத்தின் மேல் பி என்ற புள்ளியை குறித்து ஓபியை இணைத்தேன். தேர்ட் பாயிண்ட் பி என்ற புள்ளி வழியே ஓபிக்கு செங்குத்தாக டிடி டேஷை வரைந்தேன். டிடி டேஷ் ஆனது தேவையான தொடுகோடு ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா எழுதிருங்க.
ஸோ இப்போ வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி. ஸோ மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அப்படின்னா என்னன்னா, ஸோ தட் இஸ் இப்போ ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தை வந்து ஒரு கோடானது ஸோ ரெண்டா பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஒன்றுக்கு ரெண்டானது மாற்று வட்டத்துண்டு. அப்போ நான் இங்க ஒரு புள்ளி எடுத்து நான் போடணும் அப்படின்னா, ஸோ இந்த மாற்று வட்டத்துண்டு மேல இருக்கக்கூடிய பரிதியில நான் ஒரு அளவு எடுத்து ஸோ அந்த அளவு மாறாம இங்க கொண்டாந்து நான் போட்டு அதுக்கு தொடுகோடு வரையணும். அதுதான் மாற்று வட்டத்துண்டு. அதாவது இதுக்கு மாற்றாக உள்ள வட்டத்துண்டு அங்க இருந்து அளவு எடுத்து இங்க கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் அதனுடைய கான்செப்ட். ரைட். இப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்மள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தட் இஸ் எடுத்துக்காட்டு 4.30ல 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக, வட்டத்தின் மீதுள்ள எல் என்ற புள்ளி வழியாக மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி வட்டத்திற்கு தொடுகோடு வரைக. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும், ஸோ தீர்வு அப்படின்னு எழுதிக்கணும். தீர்வு என்ன, ஆரம் சமம் 4 சென்டிமீட்டர். அது அப்படியே நீங்க இங்க போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உதவி படத்தை போடலாம். ஸோ உதவி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. ஸோ வட்டம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு முக்கோணத்தை உள்ளுக்குள்ள போட்டுக்கணும். ரைட். முக்கோணத்தை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இங்க இருந்து இந்த நீளமா ஒரு கோடு, அடுத்தது மறுபடியும் அங்கிருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு, அதன் பின்ன மறுபடியும் அங்கிருந்து இப்படி ஒரு கோடு. ஓகே, ஒரு முக்கோணத்தை நம்ம ஏற்படுத்தியாச்சு. அதன் பின்ன என்ன பண்ணணும், நம்ம தொடுகோடு போடணும். ஓகே, ரைட். ஸோ தொடுகோடு எப்படி போடுவோம்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம டி டேஷ் அப்படிங்கிற தொடுகோடை ஸோ இப்படி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேரை கொடுத்துக்கணும். தட் இஸ் கோணத்தினுடைய 3 முனைப்புள்ளிகளை LMN வச்சுட்டு அப்புறம் TT டேஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உதவி படம் போட்டு முடிச்சோன்னா அடுத்து நம்ம ஸோ படம் எப்படி போடுறதுங்கிறத நம்ம காம்பஸ் வச்சு நம்ம போட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வரைமுறை எழுதிடலாம். ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டத்தை வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கே கொண்டாந்து காம்பஸ் முனையை வச்சுட்டேன். ஓகே, ரைட். 0 வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பென்சிலை வந்து 4 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துட்டு நான் இப்போ இந்த பென்சிலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஸோ 4 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டத்தை நான் இப்போ வரைய போகிறேன். ஓகே, வட்டத்தை வரைஞ்சிட்டேன். அதன் பின்னாடி அந்த காம்பஸ் எடுத்துட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒரு முக்கோணத்தை போடணும். ஓகே, முக்கோணத்தை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு அளவில் நான் வட்டப்பருதியை ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நான் ஓகேவா இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் இங்கே ஒரு வட்ட நான் போட்டுக்கிறேன். ஸோ அங்கேருந்து இப்படி ஒரு வட்டம் நானும், அடுத்தது இங்கேருந்து ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி மொத்தத்தில் ஒரு முக்கோணத்தை நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதை முடிச்சோடனே நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் இந்த LM இருக்கு இல்லையா, LM. ஸோ இது வந்து இந்த வழியாக வந்து இது ஒரு பாதி, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வட்டத்துண்டு, அடுத்தது இது ஒரு வட்டத்துண்டு. ஓகேவா, மாற்று வட்டத்துண்டு அப்படிங்கும்போது இந்த LMக்கு மாற்று வட்டத்துண்டு என்னது, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருதியை உள்ளடக்கிய பகுதி தான். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இங்கே எண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போ பண்ணாலும் சரி இந்த மாதிரி LM எண்ணை கொடுத்துட்டு பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணுக்கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த காம்பஸை வைக்கணும். சரி, வச்சதுக்கப்புறம் நாமளா ஒரு அளவை வந்து எடுத்துக்கணும். சரியா, ஸோ இப்போ நம்ம ஒரு அளவு எடுத்துக்கலாம். சரி, இந்த அளவுக்கு அளவு எடுத்துட்டோம். ரைட். அளவு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ஒரு ஆர்க் போடலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே இருந்துட்டு எங்கன்னா இந்த நான் மேலே வைங்க, தட் இஸ் MN மேலே வச்சுட்டு ஸோ அங்கேருந்து என்ன பண்ணணும், ஸோ அந்த LNக்கு ஒரு ஆர்க் இந்த மாதிரி அழகாக போடுங்க. ஓகே, போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவை எக்காந்து கொண்டு மாற்றாதீங்க. ஸோ மாற்றாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எல்லுக்கிட்ட வைங்க. ரைட். எல்லுக்கிட்ட வச்சுட்டு அதனுடைய பென்சிலை வந்து ஸோ இந்த LM இருக்கு இல்லையா அது மேலே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு ஆர்க்கு கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஆர்க்கை நம்ம இந்த மாதிரி போடணும். ஓகே, இந்த மாதிரி ஆர்க் வர மாதிரி போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த எல்லுக்கிட்ட இருக்கிற இந்த பகுதி எடுத்துகிட்டு போயிட்டு காம்பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க்கை போடணும். ஓகே ஓகே சரி, போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஸோ 2 விதமான புள்ளி கிடைக்குது. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளி, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லுங்கிற புள்ளி. இது வழியாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோடு போடணும். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெட்டு புள்ளி மற்றும் இந்த எல்லுங்கிற புள்ளி வழியாக நம்ம என்ன பண்ணணும், ஸோ நீளமாக ஒரு கோடு போட்டுடணும். ஓகே, அந்த கோடானது என்ன ஆகும், தட் இஸ் ஜஸ்ட் வந்து தொட்டுட்டு தான் போகுமே ஒழிய உள்ளே வெட்டிட்டு போகக்கூடாது. ரைட். இப்படி போட்டு முடிச்சோன்னா நீங்கள் இங்கே ஒரு ஆரோ மார்க் இப்படிலாம் போட்டுருங்க. இப்போ பேர் கொடுத்துக்கலாம். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட் ஓன்னு தெரியுது. அடுத்தது இது MN நான் ஃபர்ஸ்டே போட்டாச்சு. இங்கே L தெரியும். நெக்ஸ்ட் இந்த தொடுகோடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு புள்ளி ஏதோ ஒரு புள்ளி வந்து T அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து T டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். சரி, போட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன். என்னன்னு சொல்லுங்கள். தட் இஸ் ஆரம் நான் இது வரைக்கும் போடலை. ஸோ தட் இஸ் ஓலேருந்து இந்த L வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஆரத்தை போடணும். ஓகே, இதனுடைய அளவு நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், தட் இஸ் 4 சென்டிமீட்டர் எடுத்திருந்தோம் இல்லையா. இந்த ஆரத்தை ஏன் நான் கடைசியாக போட்டேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எண்ணுக்கிட்ட வச்சு நம்ம இந்த ஆர்க் அடித்தோம் இல்லையா, இந்த ஆர்க் அடித்தோடனே
ஸோ நம்ம மாணவர்கள் போடும்போது என்ன தவறு பண்ணுறீங்கன்னா, இந்த அளவை கொண்டாந்துட்டு ஸோ இங்கே வச்சுட்டு, அதாவது எல்லுக்கிட்ட வச்சுட்டு, நிச்சயமா இந்த எல்எம் மேலே தான் கொண்டு வந்துட்டு இதை நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து என்னது போடணும், ஸோ ஒரு வில்லு போடணும். இந்த ஆரம்பம் இருந்திருந்தா ஸோ இங்கேருந்தே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வில்லு வரைஞ்சிடுறாங்க. அது தவறானது. நம்ம எந்த வழியாக தான் போடணும் ஃபஸ்ட்டு, ஸோ தட் இஸ் எம்எல் இருக்கு இல்லையா, அதாவது எல்எம் அப்படிங்கிற இந்த நான் மேலே தான் நம்ம வச்சு இப்படி போடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸோ இந்த ஓஎல் மேலே வச்சு நம்ம போடவே கூடாது. அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்டே இந்த ஆரத்தை நான் போட கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓஎல் அப்படிங்கிறது என்னது 4 சென்டிமீட்டர் அளவா, ஸோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டே இந்த மாற்று வட்டத்தை தேடுறது பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ஆரத்தை வந்து இந்த மாதிரி போடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் காம்பஸை வச்சு ஒரு ரவுண்டை மட்டும் போடுங்க. எக்காந்து கொண்டு அந்த நீளமான அந்த ஆரத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் போடாதீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பஸ் எல்லாம் வச்சு நம்ம உண்மை படத்தை போட்டு முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ வரைமுறை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரைட், இப்போ வரைமுறை போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ ஓவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அது நம்ம எங்கேருந்து எழுதலாம், தட் இஸ் நம்மளுடைய கேள்வியிலே இருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைகன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் நம்ம வரைமுறையில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே எழுத போறோம். தட் இஸ் ஓவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இங்க இருந்து எழுதிக்கோங்க, 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைகக்கு பதிலாக வரைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டுருங்க. ஓவை மையமாக அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா சேர்த்திக்கோங்க. ரைட், இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ வட்டத்தின் மீதுள்ள எல் என்ற புள்ளி வழியாக அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்க செகண்ட் பாயிண்ட்டை நம்ம எழுதிடலாம். தட் இஸ் அதான் இங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வட்டத்தின் மேல் எல் என்ற புள்ளியை குறிக்கவும் எல் வழியாக ஏதேனும் ஒரு நான் எல் எம் வரைந்தேன். இப்ப மூணாவது பாயிண்ட் பாருங்க. தட் இஸ் எல் மற்றும் எம் ஐ தவிர்த்து வட்டத்தின் மேல் என் என்ற புள்ளியை குறித்தேன். எல் எம் மற்றும் என் என்பன கடிகாரம் உள்ளோட்டத்தின் எதிர் திசையில் அமையுமாறு குறிக்கவும். எல் என் மற்றும் என் எம் ஐ இணைத்தேன். இப்ப நாலாவது ஸ்டெப் பாருங்க. கோணம் டிஎல்எம் சமம் கோணம் எம் என் எல் என அமையுமாறு எல் வழியே டிடி டேஷ் என்ற தொடுகோடு வரைந்தேன். டிடி டேஷ் என்பது தேவையான தொடுகோடு ஆகும். இப்ப பயிற்சியில் இருக்கக்கூடிய அடுத்த சமான 12வது சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக, வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரைகன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தீர்வு எழுதிக்கணும். சரி, தீர்வுல என்ன எழுதுவீங்க, தட் இஸ் அதனுடைய ஆரத்தை தான் எழுதுவீங்க. சரி, இப்ப இதுல ஆரம் என்ன இருக்கு, தட் இஸ் 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அதான் நீங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கார்னரில் நீங்கள் இது எழுதிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் உதவி படம் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இந்த மாதிரி வட்டத்தை நம்ம போட்டுக்கணும். ஓகே, போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு முக்கோணத்தை நம்ம உள்ள உருவாக்கணும் இல்லையா. ஸோ நம்மளாவே ஒரு முக்கோணத்தை உருவாக்கிடலாம். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு. ஓகேவா, நம்ம நல்லா ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல் அப்படி சொல்லி வச்சுக்க போறோம். அப்போ மாற்று வட்டத்துன்னு தேடுறது பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்போ எல் எம் என்னு சொல்லி எழுதிக்கோங்க. ரைட், எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மையம் வச்சுக்கலாம். மையம் என்னது ஓ. ஓகே, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோடு இப்படி போட்டுக்கலாம். சரி, அந்த கோட்டினுடைய நீளம் தான் என்னது 4.5 சென்டிமீட்டர். இதை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டிருப்போம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்ல தான் போடுறேன். ஸோ நம்ம உண்மை படத்துலயே அதை லாஸ்ட்ல தான் போடுவோம். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ இப்போ நம்ம தொடுகோடு வரையணும். ஸோ தொடுகோடு எப்படி வரைவோம், ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம ஆரோ மார்க் போற மாதிரி ஒரு நீளமான கோடை நம்ம இப்படி அந்த எல்லை ஒட்டிட்டு வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிடறோம். ரைட், ஸோ வரைஞ்சிட்டு நம்ம அடுத்தது என்ன, இதுக்கு பேரு டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். இப்போ நம்ம உண்மை படத்தை எப்படி வரையணும் அப்படிங்கறத காம்பஸ் எல்லாம் வச்சு நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோ. ஸோ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட், நம்ம இப்போ 0ல வச்சாச்சு. ஸோ இதை 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஸோ ஒரு வட்டத்தை இப்படி வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் இந்த காம்பஸ் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ ஸ்கேல் வச்சோ இங்கேருந்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு கோடு. அடுத்தது என்ன, நம்ம முக்கோணத்தை உருவாக்க போகிறோம். ஏன்னா இது வந்து மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அல்லவா, அதில் இன்னும் கொஞ்சம் கூட இப்படி எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்தது மறுபடியும் இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து இது ஜாயின் பண்ணுற மாதிரி. சரி, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ கட்டாயமாக அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. தட் இஸ் இந்த இடம் எல் எம் என். ஏன்னா அப்போ தான் நம்ம கொண்டு போயிட்டு எந்த இடத்துல காம்பஸ் வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூசன் இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் என்கிட்ட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம்என் அப்படிங்கிறதுல நாமளே ஒரு அளவு எடுத்துட்டு, சரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வில்லு நம்ம இந்த மாதிரி போடலாம். ஓகே, அந்த வில்லுனுடைய அளவை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. மாற்றாமல் இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும், தட் இஸ் எல் கிட்ட கொண்டு வந்து வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவில் நம்ம ஒரு ஆர்க்கு வந்து இங்கே போடணும். ஓகே ரைட்டு, சரி, இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை போட்டுருங்க. ஓகே, போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஏகாந்த கொண்டு அந்த அளவையும் நீங்கள் மாற்றாதீங்க. மாற்றாமல் என்ன பண்ணுறீங்க, ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஸோ ஒரு ஆர்க்கு. சரி, இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை போட்டுருங்க. ஓகே ரைட், அப்போ வெட்டுப்புள்ளி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட், அடுத்தது இங்கே எல்லுங்கிற ஒரு
புள்ளியும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணா அவ்வளோ. இப்போ ஸ்கேலை கொண்டாந்து அந்த புள்ளிகள் மேலே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சரி, ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பேர் கொடுத்தாச்சு. தட் இஸ் இது வந்து ஆரோ மார்க் போட்டு டி அண்ட் டி டேஷ் கொடுத்துக்கோங்க. இது எல்எம்என் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, ரைட். இப்போ இதில் என்ன மிஸ் ஆகுது, தட் இஸ் ஆரம் இல்லை. ஓகேவா, ஆரத்தை லாஸ்ட்டில் போடுங்க. ஏன்னா ஆரத்தை ஃபர்ஸ்ட்டில் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே தான் சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக அதை லாஸ்ட்டில் போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம ஆரத்தை ஸோ 0ல் இந்த ஓங்கிற புள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் எல்லுங்கிற புள்ளி வரைக்கும் நம்ம ஆரத்தை போட்டுடலாம். ஸோ இப்போ இதனுடைய அளவையும் நீங்கள் எழுதிக்கோங்க, 4.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஓஎல்ங்கிறது ஆரம், ஆரத்தினுடைய அளவு என்ன, 4.5 சென்டிமீட்டர், அதை எழுதிருங்க. இது கடைசியாக எழுதுங்க, அப்பதான் நம்மளுக்கு போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது இரு தொடுகோடுகள். இந்த இரு தொடுகோடுகள் எப்படி போடணும், அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அப்புறம் இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீன்லையும் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டம் வரைக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ வரைமுறை எழுதும் போதும் அதை நம்ம எழுதணும். தட் இஸ் ஸோ போன சம் மாதிரி வரைமுறையை நம்ம எழுதும் போது என்ன எழுதணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஓவை மையமாக கொண்டு 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன் எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, வட்டத்தின் மேல் எல் என்ற புள்ளியை குறித்தேன், எல் வழியே ஏதேனும் ஒரு நான் எல்எம் வரைந்தேன். ஸோ மூணாவது பாயிண்ட் பாருங்க, எல் மற்றும் எம்ஐ தவிர்த்து வட்டத்தின் மேல் என் என்ற புள்ளியை குறித்தேன், எல் எம் மற்றும் என் என்பன கடிகார முள்ளோட்டத்தின் எதிர் திசையில் அமையுமாறு குறித்தேன், எல் என் மற்றும் என் எம்ஐ இணைக்கவும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க, தட் இஸ் கோணம் டிஎல்எம் சமம் கோணம் எம்என்எல் என அமையுமாறு எல் வழியே டிடி டேஷ் என்ற தொடுகோடு வரைந்தேன். டிடி டேஷ் என்பது தேவையான தொடுகோடு ஆகும் அப்படி சொல்லிட்டு எழுதிருங்க.